எனது மகள் மிகவும் சோம்பேறி இயல்பு உடையவள். அதனால் எனது மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டு ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து, என்றும் என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாள், இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி இருக்க முடியும் என்று கூறி என்னை அவரது படுக்கையில் படுக்க வைத்தான். நானும் என் மகளின் நலனுக்காக அன்று படுக்கைக்கு சென்றேன். நான் என் மகளுக்கு 25 வயதில் திருமணம் செய்து வைத்தேன். அவள் எனக்கு ஒரே மகள் என்பதால் அவளை மிகவும் பெருமையுடன் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்யும் பழக்கமில்லை. அதனால் எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருடங்களாக தேடிய பிறகு எனக்கு விருப்பமான மருமகன் கிடைத்தான். அவன் அந்த வீட்டில் ஒரே மகனாக இருந்தான். அவனுக்கு பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை. அவனுக்கு நல்ல வேலை மற்றும் சொந்த வீடு இருந்தது. என் மகளுக்கு இது மிகவும் நல்ல உறவாக இருந்தது. அதனால் நான் உடனடியாக திருமண ஏற்பாடு செய்தேன். நான் செல்வியின் திருமணத்தை செய்து வைத்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் எதிர்பார்த்தவை எதுவும் நிறைவேறவில்லை. செல்வி தன் கணவனை சரியாக கவனிக்கவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவளிடமிருந்து 6 மாதங்களாகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவும் வரவில்லை. திருமணத்திற்கு முன் நான் அவளுக்கு நன்றாக அறிவுரை கூறியிருந்தேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்கு பிறகு அவளைப் பற்றி சில புகார்கள் கேட்க ஆரம்பித்தன. முதலில் அவளது சோம்பேறித்தனத்தை என் மருமகன் பொறுத்துக் கொண்டான். ஆனால் இப்போது அவன் 2 வீடுகளின் பொறுப்பை பார்க்க வேண்டியிருந்ததால் இருவருக்கும் எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு நாள் என் மகளைப் பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். அங்கே 2 நாட்கள் இருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு செல்லும்போது செல்வி என்னை தடுத்து, அம்மா, இப்போது எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்கள். வீட்டுக்கு சென்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறினாள். என் மகளின் சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருந்தேன். 2 நாட்களாக அவள் வேலையிலிருந்து பின்வாங்குவதை நான் கவனித்தேன். அவளது சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது. இதனால் என் மருமகன் ஒரு நாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலாம் என்று பயந்தேன். என் மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை மிகவும் அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் எந்த மனிதனின் கோபமும் ஒரு அளவுக்கு மேல் வெளிப்பட்டுவிடும். ஒரு நாள் இரவு என் மருமகன் என் அறைக்கு வந்து, அத்தை, பாருங்கள், உங்கள் மகள் எவ்வளவு ஆழமாக தூங்குகிறாள். இப்போது எங்கள் திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. செல்வி இந்த 6 மாதங்களில் 6 வருடங்கள் சென்றது போல் செய்துவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று புரியவில்லை. உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் அவள் என்னிடம் எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை. அவளுக்கு என் மீது காதல் இல்லை. எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலி வருகிறது. அதனால்தான் நான் இங்கு தனியாக தூங்குகிறேன் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையவில்லை என்று தோன்றியது. நீங்கள் எந்த கவலையும் செய்ய வேண்டாம், நான் செல்வியிடம் பேசுகிறேன் என்று அவனிடம் சொன்னேன். அந்த இரவு என் கண்களில் தூக்கமில்லை. காலை விரைவாக விடியட்டும், நான் என் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலையில் மருமகன் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நான் செல்வியிடம் பேச முடிவு செய்தேன். செல்வி, திருமணத்திற்கு பிறகு கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்க வேண்டும். உன் தூக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நான் பார்த்தேன். உன் கணவனுக்கு உன் தூக்கத்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு செல்வி, அம்மா, என் தூக்கத்தை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினாள். அவளுக்கு தான் எவ்வளவு நேரம் தூங்குகிறாள் என்று அப்போது தெரியவில்லை. இருப்பினும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன். அந்த நாள் இரவில் மருமகன் வெளியே இல்லை. அப்போது அவள் மகளுடன் அறையில்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு இடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க நான் அவர்கள் அறைக்கு வெளியே மெதுவாக சென்றேன். அங்கு சென்று அவர்கள் அறைக்குள் எட்டி பார்த்தேன். அறையின் உள்ளே மருமகன் அறையின் ஜன்னலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான்.
ஆனால் செல்வி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். காலை நேர என் பேச்சு அவள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் கவலை அடைந்தேன். நான் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்த போது என் கால் தவறி கீழே விழுந்தேன். என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடி வந்தார். அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். காலையில் நான் செல்விக்கு அறிவுரை கூறியிருந்தேன் என்று அவள் தூங்குகிறாளா என்று பார்க்க வந்தேன் என்றேன். அதற்கு மருமகன், செல்விக்கு எவ்வளவு அறிவுரை கூறினாலும் எந்த பயனும் இல்லை. நான் இப்போது அவளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். நீங்களும் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். அதனால்தான் இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறினான். பின்னர் மருமகன் என்னை தூக்கி என் கையை அவன் கையில் பிடித்து என்னை என் அறைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தான். என் அறைக்கு வந்தவுடன் மருமகன் அடிபட்ட என் கால்களை அழுத்த ஆரம்பித்தான். அவரது தொடுதலால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதியதாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிபட்ட கால்களை தடவிவிட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அழகாக இருக்கிறேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாக இருக்கிறேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாக தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் செல்விக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதையே மறந்துவிட்டேன். ஒரு இரவு பாத்திரங்கள் சத்தம் கேட்டது. உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையலறையிலிருந்து உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இந்த இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி எடுக்கிறது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேசையில் உட்கார வைத்தான். அவன் எனக்கும் உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும்போது அவன் என் கண்களை தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகள் நான் அவனது மாமியார் என்று மறந்துவிட்டான். நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்ததும் என் வயிறு நிரம்பிவிட்டது என்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் என்னை வற்புறுத்தினான். ஆனால் இப்போது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டான். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருந்தார்கள். உங்கள் வீட்டின் மேலறை காலியாக உள்ளது. அந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்துவிட்டான். ஆனால் அந்த அறையை அவன் வீணாக பூட்டியே வைத்திருப்பான். பின்பு நான் வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தன் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டையான நைட்டியை கொடுத்து, இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினான். அவரது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்கிறாய்? நான் உன் மாமியார், அதை மறந்து விடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், என்றும் செல்வி தூங்கிவிட்டாள். இப்படி இருக்கும்போது நான் என் வீட்டின் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த நைட்டியை நான் செல்விக்காக வாங்கி இருந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்க கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் செல்வி எழுந்து காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். உணவு உண்ணும்போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து,
நீ சரியாக மாறமாட்டாய் என்று தோன்றுகிறது, அதனால் நான் இங்கிருந்து செல்கிறேன். உன் காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தால் நான் அவன் பேச்சை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள், எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கிறேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகுதான் திடீரென எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. வினோத் என்னை பற்றி என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் வினோத்துக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று கூறினாள். அப்போது செல்வி தன் கணவரை பற்றி போய் சொல்கிறாளா அல்லது வினோத் தன் மனைவியை பற்றி போய் சொல்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு செல்வியை என் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு அவளிடத்தில் நான் படுத்தேன். செல்வி அணியும் வகையில் ஒரு கவுன் அணிந்து அவள் இடத்தில் படுக்க முயற்சித்தேன். என் முகத்தின் மீது போர்வையை வைத்து மறைத்துக் கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். அப்போது மருமகன் என்னை செல்வி என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்போது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கே ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களை தொடுவதை பார்த்து அந்த பெண், வினோத், இப்போது நீ என்னை விட்டு விட்டாய். இப்போது உன் முட்டாள் மனைவியே உனக்கு நன்றாக தோன்றுகிறாளோ என்று கேட்டாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டவுடன் மருமகனின் கை என் கால்களில் இருந்து எடுக்கப்பட்டது. நான் போர்வையின் சிறிய இடைவெளியில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்கு வந்திருந்தாள். அவள் வினோத்தின் கையை பிடித்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு இருவரும் என் படுக்கையின் அருகில் வருவது தெரிந்தது. அந்த பெண், வினோத், சற்று பொறுமையாக இரு, உன் மனைவி நன்றாக தூங்கிவிட்டாளா என்று முதலில் பார் என்றாள். அதற்கு என் மருமகன், அவள் காலை வரை எழுந்திருக்க மாட்டாள். ஏனென்றால் இன்றும் நான் அவளது குடிநீரில் மாத்திரையே கலந்துவிட்டேன் என்று கூறினான். அந்த பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது. ஆனால் உன் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நமது தினசரி சந்திப்புக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்று கூறினாள். அதற்கு வினோத், நான் என் மாமியாருடன் வேறு விதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்படி நடந்து கொண்டால் அவர்கள் என் மேல் வருத்தப்பட்டு தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல தயாராக இல்லை என்று கூறினான். என் மருமகன் மற்றும் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது மருமகன் என் மகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தான். என் மருமகன் அந்த இரவு எடுத்து வந்த உணவு கூட இந்த பெண்ணுக்காகத்தான் என்பது இப்போது புரிந்தது. இதை பற்றி எல்லாம் தெரிந்ததும் தாங்க முடியாமல் நான் போர்வையிலிருந்து வெளியே வந்து இருவரையும் பார்த்தேன். என்னை பார்த்தவுடன் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உன்னை நல்ல மனிதனாக நினைத்தேன். ஆனால் நீ என் மகளுக்கு துரோகம் செய்கிறாயா? உன்னை எளிதாக விடமாட்டேன் என்று கூறினேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் சற்று முட்டாளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் ஏற்றுக்கொள்வான் என்று சிரித்தபடி கூறினாள். இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர்கள். இப்போது நாங்கள் உன்னிடமிருந்தும் உன் மகளிடமிருந்தும் விடைபெறுகிறோம் என்று கூறினாள். மேலும், நான் எப்போதும் மாடி அறையில் தனியாக இருக்கிறேன். இனிமேல் இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன் என்றாள். அப்போது மருமகன், நான் உன்னுடன் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது. உன்னை போன்ற பெண்கள் வெறும் நேரம் கழிக்க மட்டுமே நான் என் மனைவியை விட்டு பிரிய முடியாது என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு அந்த பெண் அழுது கொண்டே சென்றுவிட்டாள். மருமகனின் அநாகரிக உறவு பற்றி தெரிந்ததும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே மருமகன் என் முன் மிகவும் நல்லவனாக நடித்தான். ஆனால் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று இப்போது எனக்கு தெரிந்தது. நான் என் அப்பாவி மகளை அப்படிப்பட்ட நபருடன் வாழவிடவில்லை.
மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த துஷ்டனை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். மேலும் என் மகளை ஒரு பொய்யான உறவிலிருந்து விடுவித்தேன். நண்பர்களே, இன்றைய காலங்களில் யாரும் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கும் துரோகம் செய்யலாம். எனவே யாரையும் நம்ப வேண்டாம். யாரை நம்பக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு அடியையும் சிந்தித்து வைக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவசியமில்லை என்று அவன் கூறினான். மருமகன் மிகவும் தைரியமான இயல்புடையவனாக இருந்தான். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதியதாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பித்தது. அவன் என் அடிபட்ட கால்களை தடவிவிட்டான். அந்த நேரத்தில் மருமகனின் கண்கள் என் மீது வித்தியாசமாக திரும்பின. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அழகாக இருக்கிறேன். நான் முன்பு இருந்தது போலவே இளமையாக இருக்கிறேன். பின்னர் மருமகன் என்னிடம், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இளமையாக தோன்றுகிறீர்கள் என்று கூறினான். அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் சிரித்தேன். பின்னர் வரும் நாட்களில் நான் செல்விக்கு எல்லாவற்றையும் கற்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னிடம் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். என் மகள் வீட்டிற்கு சென்ற பிறகு நான் 2 வேளை உணவு உண்பதையே மறந்துவிட்டேன். ஒரு இரவு பாத்திரங்கள் சத்தம் கேட்டது. உடனே அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மருமகன் சமையலறையிலிருந்து உணவு தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சி அடைந்தான். இந்த இரவில் உணவு தட்டு எடுத்துக்கொண்டு எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மிகவும் பசி எடுக்கிறது. நீங்கள் செய்த சுவையான உணவுகளின் சுவை திடீரென எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் சிறிது உணவு உண்ணலாம் என்று வந்தேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உண்போம் என்று கூறி மருமகன் என்னை டைனிங் மேசையில் உட்கார வைத்தான். அவன் எனக்கும் உணவு பரிமாற ஆரம்பித்தான். அவன் எனக்கு உணவு பரிமாறும்போது அவன் என் கண்களை தொடர்ந்து பார்த்தான். சில நொடிகள் நான் அவனது மாமியார் என்று மறந்துவிட்டான். நான் 2 உருண்டைகள் உண்டு தண்ணீர் குடித்ததும் என் வயிறு நிரம்பிவிட்டது என்று மருமகனிடம் கூறினேன். ஆனால் மருமகன் மீண்டும் என்னை வற்புறுத்தினான். ஆனால் இப்போது நான் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது அவன் என்னுடன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டான். என்னால் அவனை தடுக்க முடியவில்லை. நான் மருமகனிடம், இன்று சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருந்தார்கள். உங்கள் வீட்டின் மேலறை காலியாக உள்ளது. அந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். அதற்கு மருமகன் மறுத்துவிட்டான். ஆனால் அந்த அறையை அவன் வீணாக பூட்டியே வைத்திருப்பான். பின்பு நான் வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் மறுநாள் இரவு மருமகன் தன் எல்லையை மீறினான். அவன் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். நான் மிகவும் பயந்து போனேன். என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அவன் எனக்கு ஒரு குட்டையான நைட்டியை கொடுத்து, இதை அணிந்து வாருங்கள் என்று கூறினான். அவரது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீ என்ன சொல்கிறாய்? நான் உன் மாமியார், அதை மறந்து விடாதே என்று கூறினேன். அதற்கு அவன், என்றும் செல்வி தூங்கிவிட்டாள். இப்படி இருக்கும்போது நான் என் வீட்டின் மற்ற வேலைகளை உங்களிடமிருந்து முடிக்க வேண்டும் இல்லையா? இந்த நைட்டியை நான் செல்விக்காக வாங்கி இருந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. இப்போது நீங்கள் இந்த நைட்டியை அணிந்து இங்கே வாருங்கள் என்று கூறினான். மருமகனின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் உன் மாமியார், நீ அதை மறக்க கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். மறுநாள் செல்வி எழுந்து காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். உணவு உண்ணும்போது நான் அவள் கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ சரியாக மாறமாட்டாய் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்கிறேன். உன் காரணத்தால் உன் கணவன் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான். உன் காரணத்தால் நான் அவன் பேச்சை எல்லாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. நீ உன் கணவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பு வீண் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள்.
அம்மா, சில நாட்களாக என் நன்மைக்காக நீங்கள் என்னை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள், எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க மிகவும் முயற்சிக்கிறேன். ஆனாலும் கூட இரவில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகுதான் திடீரென எனக்கு இப்படி உறக்கம் வர ஆரம்பித்தது. வினோத் என்னை பற்றி என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுவரை என் அனுபவத்தில் வினோத்துக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை என்று தோன்றுகிறது என்று கூறினாள். அப்போது செல்வி தன் கணவரை பற்றி போய் சொல்கிறாளா, அல்லது வினோத் தன் மனைவியை பற்றி போய் சொல்கிறானா என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன். அந்த இரவு செல்வியை என் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு அவளிடத்தில் நான் படுத்தேன். செல்வி அணியும் வகையில் ஒரு கவுன் அணிந்து அவள் இடத்தில் படுக்க முயற்சித்தேன். என் முகத்தின் மீது போர்வையை வைத்து மறைத்துக் கொண்டேன். மருமகன் அறைக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். அப்போது மருமகன் என்னை செல்வி என்று நினைத்து என் கால்களை தொட்டு பார்த்தான். அப்போது எனக்கு அவனுக்கு என் மீது ஏதோ சந்தேகம் வந்துவிடுமோ என்று தோன்றியது.